Vanakkam and welcome to csetamila by Eezytutorials. To watch the same content in English, click the link in the description box. Start. இந்த வீடியோவில் நம்ம ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல ஃபாரின் கீனா என்ன அதை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி SQLல queries மூலயமா ரன் பண்ணுறது, கமெண்ட்ஸ் மூலயமா ரன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபாரின் கீ எதுக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு சில ஆக்ஷன்ஸ் 2 டேபிள் இருக்குது, அந்த 2 டேபிளையும் லிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஃபாரின் கீ. ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து அந்த லிங்கேஜே மீனிங்லெஸ்ஸாக ஆக்கிரும். ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஃபாரின் கீ. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா தான் அது எந்தெந்த ஆக்ஷன்ஸில் அதை டெஸ்ட்ராய் பண்ணுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு டேபிளில் இருக்கிற ப்ரைமரி கீயை இன்னொரு டேபிளோட லிங்க் பண்ணி அதே காலம் இன்னொரு டேபிளில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபாரின் கீயாக அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்கிட்ட 2 டேபிள் இருக்குது, கேட்டகரின்னு சொல்லிட்டு இருக்குது, ஸ்டாக்குன்னு இன்னொரு டேபிள் இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக்கில் பென்சில், ஸ்கேல், ரப்பர் இதெல்லாம் வந்து ஸ்டேஷ்னரி அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். அதே மாதிரி சேர், டேபிள் இதெல்லாம் ஃபர்னிச்சர் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். இந்த மாதிரி நான் வந்து இங்கே என்ன கேட்டகரி வச்சுருக்கிறேனோ அந்த கேட்டகரி இந்த இடத்துல செக்ஷனில், இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டேஷ்னரின்னு ஒரு கேட்டகரி வச்சுருந்தேன்னா இந்த இடத்துல பென்சில்னு வச்சேன்னா அந்த செக்ஷன் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து டேட்டாஸை உள்ளே ஆட் பண்ண போகிறேன். ஸோ கேட்டகரியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு டேபிள், ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள். ஸோ ரெண்டுதுலேயும் இந்த ஐடி, அந்த செக்ஷன் ஐடியும் கேட்டகரி ஐடியும் வந்து சேம் வேல்யூஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கே இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நான் வந்து ஃபாரின் கீ மூலயமா லிங்க் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி 2 டேபிளை ஒரு லிங்கேஜ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து எந்த டேபிளில் வந்து ப்ரைமரி கீ இருக்கோ அதை வந்து பேரண்ட் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபாரின் கீ க்ரியேட் பண்ணுற டேபிளை வந்து சைல்டு டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணணும்னா அந்த ரெக்கார்ட் கண்டிப்பாக பேரண்ட் டேபிளில் இருந்தால் மட்டும்தான் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ என்னென்ன ஆக்ஷன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் 3 ஐடி 1 2 3ன்னு வச்சுருக்கிறேன். ஸோ அந்த 1 2 3 ஐடியில் தான் இந்த செக்ஷனில் வந்து நான் 1 2 3 மட்டும்தான் போடலாம். ஏன்னா இந்த இடத்துல நான் 3 வேல்யூஸ் 1 2 3 தான் வச்சுருக்கிறேன். 10ன்னு ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணால் இது இன்சர்ட் பண்ண அலோவ் பண்ணாது. ஏன்னா பேரண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் சைல்டில் இருக்கணும். ஏன்னா இல்லாத ஒரு கேட்டகரியை இங்கே ஸ்டாக்கில் வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ இந்த பேரண்ட் டேபிளில் ஒரு ஐடி 1ன்னு இருக்குது, அந்த 1 வந்து ஒரு 4 ஸ்டாக் ரெஃபர் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 4 ஸ்டாக் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த 1 அப்படிங்கிற கேட்டகரியை இந்த பேரண்ட் டேபிளிலேருந்து டெலிட் பண்ணேன் அப்படின்னா ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்துச்சுன்னா அது டெலிட் ஆக விடாமல் ப்ரிவெண்ட் பண்ணும். ஏன்னா இந்த இடத்துல எந்த வேல்யூஸுமே இல்லை அப்படின்னா மட்டும்தான் அந்த ரெக்கார்டை நான் இந்த இடத்துல இருந்து டெலிட் பண்ண முடியும், இல்லைன்னா டெலிட் பண்ண முடியாது. ஸோ இந்த இன்சர்ட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, இந்த மாதிரி அப்டேட் பண்ணுறது, சேஞ்சஸ் பண்ணுறது அப்பவும் இதே மாதிரி 2 இதுக்கும் உள்ள லிங்கேஜ் வந்து ப்ரிசர்வ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். அப்படி இல்லைன்னா ஒரு வயலேஷனை ரைஸ் பண்ணும். அதுதான் ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட்டாக. ஸோ இன்வேலிடான டேட்டாஸ் எல்லாமே என்ட்ரு ஆகாமல் இல்லை டெலிட் ஆகாமல் தடுக்கிறது தான் இந்த ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ஸாக. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ எப்படி ஃபாரின் கீ க்ரியேட் பண்ணுறது. ஸோ 2 டேபிள் வேணும் இல்லையா. முதல்ல கேட்டகரி, இதே எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி டேபிளை சிஐடியை ப்ரைமரி கீயாக வச்சு க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் டேபிள் கேட்டகரி ப்ரைமரி கீ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது ஸ்டாக் 1ன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். இதில் ஸ்டாக் ஐடி, ஸ்டாக் நேமு, செக்ஷன் 3 காலம் இருக்குது. முடிஞ்சதுக்கப்புறம் கமாண்ட் போட்டு ஃபாரின் கீ. ஸோ எது ஃபாரின் கீயாக இருக்குது, இங்கே செக்ஷன் அப்படிங்கிறது. இது ரெஃபரன்சஸ் கேட்டகரி டேபிளில் இருக்கிற சிஐடியை ரெஃபர் பண்ணுது. ஸோ இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட சேம் காலம் தான். உங்களுக்கு டேட்டா டைப் வந்து ஒன்றா இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபாரின் கீ ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் எந்த 2 டேபிளை ஃபாரின் கீ மூலயமா ரெஃபர் பண்ணி கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த இதோட டேட்டா டைப், இதுவும் கேரக்டர் 4ன்னு வச்சுருக்கிறேன், இங்கே சிஐடியும் கேரக்டர் 4ன்னு வச்சுருக்கிறேன். அப்படி வச்சா மட்டும்தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இதை ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிட்டு 2 ரெக்கார்டும் இன்சர்ட் பண்ணுறேன்.
ஸோ டேபிள் க்ரியேட் ஆயிடுச்சு 2 டேபிளும். ஸோ கேட்டகரிங்கிற டேபிள், ஸ்டாக் 1ங்கிற டேபிள். நான் 2-3 மெத்தட்ஸில் ஃபாரின் கீ க்ரியேட் பண்ணுறதுனால தான் ஸ்டாக் 1, ஸ்டாக் 2, ஸ்டாக் 3 இதே டேபிளில் வேறு மெத்தடில் எப்படி ஃபாரின் கீ இன்ட்ரடியூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதனால் ஸ்டாக் 1ன்னு க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். கேட்டகரிஸில் வந்து C1 ஸ்டேஷ்னரின்னு இன்சர்ட் பண்ணிட்டேன். அடுத்தது ஸ்டாக்கில் வந்து பென்சில்னு ஒன்று இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த கேட்டகரியிலே நீங்கள் வந்து இன்னும் வேறு இது இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ C12ங்கிறது ஃபர்னிச்சர், அதே மாதிரி C13 கிராசரிஸ், இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் உங்களோட ஸ்டாக் ரிலேட்டடாக நீங்கள் டாய்ஸ் ஏதோ ஒன்று. ஸோ இந்த மாதிரி நான் வந்து கேட்டகரி டேபிளில் என்ன வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு டேபிளில் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். கேட்டகரி டேபிளில் நிறைய ஐட்டம்ஸ் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து C11, 12, 13, 14, 15 தான் இருக்குது. இப்போ நான் வந்து கேட்டகரி டேபிளுக்கு பதிலாக ஸ்டாக் டேபிளில் வந்து இன்னொரு ஸ்டாக் இன்சர்ட் பண்ண போகிறேன். C12ன்னு சொல்லிட்டு ஸ்லிப்பர். இதுக்கு வந்து கேட்டகரி வந்து C15 வரைக்கும் தான் இருக்குது. நான் வந்து 17 இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணால் எனக்கு என்ன ஆகாது, பேரண்ட் கீ இல்லை. ஸோ நான் அந்த 17 அப்படிங்கிற ஐட்டம் இந்த இடத்துல கேட்டகரிங்கிற டேபிளில் இருந்தால் மட்டும்தான் இந்த சைல்டு டேபிளான ஸ்டாக் டேபிளில் இன்சர்ட் பண்ண முடியும், இல்லைனா இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இருக்கிற 15 வச்சு இன்சர்ட் பண்ணனா எனக்கு இன்சர்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணும்போது இல்லாத வேல்யூஸை நீங்கள் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ஃபாரின் கீ அலோவ் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைப்பில் இன்வாலிட் டேட்டாவை ப்ரிவெண்ட் பண்ணிடும். ஸோ இன்னொன்று வந்து என்ன பண்ணணும்னா, டெலிட் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. delete from child record foundன்னு சொல்லிட்டு இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் வயலேட்டட்னு சொல்லி உங்களை டெலிட் பண்ண விடாது. ஏன்னா இந்த 15ங்கிறது நான் ஸ்லிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இன்சர்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இங்கே இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற 11ம் 15ம் இருக்குது, அதனால என்ன டெலிட் பண்ண விடல. இதே இது நான் வந்து 12 டெலிட் பண்ணுறேன், இல்லை 14 டெலிட் பண்ணுறேன் அப்படின்னா டெலிட் ஆயிரும். இதில் இருக்கிற வேல்யூஸ் இருக்கிற ஒரு விஷயத்தை இந்த கேட்டகரி டேபிள்லேருந்து என்னால் டெலிட் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டும் ஃபாரின் கீயால் இன்டகிரேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஆட்ரிபியூட்ஸும் இது பண்ணதுக்கப்புறம் ஃபாரின் கீ ரெஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இதே இது நான் ஒரு பேர் வச்சு இந்த கன்ஸ்ட்ரெயினை நான் க்ரியேட் பண்ண போகிறேன், ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயினை. அந்த பேரில் தான் வந்து அந்த ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின் இருக்கணும். எனக்கு தேவையில்லைன்னா நான் அதை ட்ராப் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செகண்ட் மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் மெத்தடில் டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் டேபிள் நேம் ஸ்டாக் 2ன்னு வச்சுக்கிட்டேன். அதே ஸ்டாக் ஐடி, ஸ்டாக் நேமு, செக்ஷன் 3 காலமு. இங்கே வந்து ஃபாரின் கீ ரெஃபரன்சஸ் கேட்டகரின்னு போட்டிங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி இங்கே கன்ஸ்ட்ரெயின்னு போட்டுட்டு ஒரு பேர் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதே இதுதான் ஃபாரின் கீ, எந்த காலம், செக்ஷனுங்கிற காலம், எதை ரெஃபர் பண்ணுது, ரெஃபரன்சஸ்ன்னு போட்டு கேட்டகரிங்கிற டேபிளில் இருக்கிற சிஐடி. ஸோ இந்த ப்ராக்கெட்குள்ளே வந்து காலமோட பேர் இருக்கணும். இந்த இடத்துல நீங்கள் பண்ணுறதுனால ஃபாரின் கீன்னு போட்டு இந்த இடத்துக்கு டேபிள் பேர் தேவையில்லை. ஏன்னா இந்த செக்ஷனுங்கிறது இந்த டேபிளோடது, ரெஃபரன்சஸ்க்கு அப்புறம் கேட்டகரிங்கிறது இந்த ரிலேட் பண்ணுற இன்னொரு டேபிளோட பேர், அதில் இருக்கிற காலம் வந்து சிஐடி. ஸோ இதுதான் வந்து உங்களோட
ஃபாரின் கீ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை. ஸோ இதே கோடை அப்படியே இங்கே எழுதுகிறோம். முன்னாடி கன்ஸ்ட்ரெயின்னு போட்டு ஒரு பேர் வச்சுக்கிறோம். அதுதான் செகண்ட் மெத்தட். ஸோ அப்படி நீங்கள் கன்ஸ்ட்ரெயின் போட்டு பேர் வச்சிங்கனாலும் உங்களுக்கு அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாக் 1 டேபிளுக்கு பதிலாக இந்த டேபிளுக்கு நான் ஸ்டாக் 2ன்னு பேர் வச்சுருக்கிறேன். ஸோ ரோ கிரியேட் ஆயிடுச்சு. நீங்கள் இதை டெலிட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆக விடாது. ஏன்னா இது ஆல்ரெடி ஸ்டாக் 1 டேபிளும் ரெஃபர் பண்ணுது, ஸ்டாக் 2 டேபிளும் ரெஃபர் பண்ணுது. டெலிஷன் ஒர்க் ஆகாது. ஸோ இதுதான் வந்து செகண்ட் இது. ஸோ கன்ஸ்ட்ரெயின் FKSன்னு நான் ஒரு பேர் வச்சு கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து ரெண்டாவது மெத்தட். மூணாவது மெத்தடில் ஃபாரின் கீ வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். எப்போ கிரியேட் பண்ணுறோன்னா ஆல்ரெடி ஒரு டேபிளை நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ கிரியேட் டேபிள் ஸ்டாக் 3ன்னு சொல்லிட்டு ஃபாரின் கீ எதுவுமே டிக்ளேர் பண்ணாமல் எம்டியாக ஒரு டேபிளை நான் கிரியேட் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ இப்போ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கழிச்சு எனக்கு வந்து இது ஃபாரின் கீ ஆக்கணும், இந்த செக்ஷன் அப்படிங்கிற காலமை நான் ஃபாரின் கீ ஆக்கணும் அப்படின்னா பண்ண முடியுமானா முடியும். எது வச்சுன்னா ஆல்டர் டேபிள் கமாண்டை வச்சு. ஸோ ஆல்டர் டேபிள் உங்களோட டேபிள் நேம் ஆட் கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற கீவேர்ட் போட்டு உங்கள் கன்ஸ்ட்ரெயினோட பேரை. ஸோ FKS ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஃபாரின் கீ செக்ஷனுங்கிறதுனால FKSன்னு வச்சேன். இப்போ FKS ஸ்டாக் 3னால FKS 3ன்னு பேர் வைக்கிறேன். அதே இதுதான் ஃபாரின் கீ ப்ராக்கெட்டில் வந்து செக்ஷன் ரெஃபரன்சஸ் இதை எதை ரெஃபர் பண்ணுது, கேட்டகரி டேபிளில் இருக்கிற CIDங்கிற காலம். ஸோ இதை அப்படியே போட்டாச்சு. ஸோ எனக்கு டேபிள் ஆல்டர் ஆயிடுச்சு, ஃபாரின் கீ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணி டெலிட் பண்ண ட்ரை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின் வயலேஷனோட இருக்கிற வேல்யூஸை டெலிட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா வயலேஷன் அக்கர் ஆகும். ஸோ இப்போ ட்ராப் கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த 3 மெத்தடில் நம்ம ஃபாரின் கீ கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த மெத்தடில் இருக்கிறத ட்ராப் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் ட்ராப் பண்ணணும் ஒரு சுச்சுவேஷனில் அப்படின்னா நீங்கள் செகண்ட் மெத்தட் இல்லைன்னா தேர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செகண்ட் மெத்தட் தேர்ட் மெத்தடில் தான் பேர் வச்சு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எந்த பேர் வச்சு கிரியேட் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த பேரை ட்ராப் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்தால அந்த பேரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின் ட்ராப் ஆயிரும். ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயினோட ரூல் ரிலாக்ஸ் ஆயிரும். ஸோ ஆல்டர் டேபிள் ஸ்டாக் 3 ட்ராப் கன்ஸ்ட்ரெயின் FKSன்னு கொடுத்தா டேபிள் ஆல்டர் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம டேபிள் 2 இருக்கு இல்லையா, ஸோ டெலிட் ஃப்ரம் கேட்டகரி வேர் இல்லை நம்ம இன்சர்ட் இல்லாத ஒரு விஷயத்தை இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். C17ங்கிற ஒரு இதை வந்து நான் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ C17 ஒரு இதை இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணால் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின் வயலேட்டட்னு வருது. ஏன்னா இப்போ நான் ஃபாரின் கீயை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இப்போ நான் அந்த ஃபாரின் கீயை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆல்டர் டேபிள் இது எந்த டேபிளுக்குள்ள, ஸ்டாக் 2 டேபிளுக்குள்ள. ஸ்டாக் 2 ட்ராப் கன்ஸ்ட்ரெயின் வெறும் FKSன்னு தான் இதுக்கு நான் பேர் வச்சுருந்தேன். ஸோ FKS டேபிள் ஆல்டர் ஆயிடுச்சு. இப்போ தான் நான் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணேன், எனக்கு என்னாச்சு, வயலேஷன் அக்கர் ஆச்சு. அதே கமாண்ட் C17 சொல்லிட்டு இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், 1 row கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நான் எப்போ இந்த ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயினை ட்ராப் பண்ணுறேனோ அப்போ எனக்கு இந்த கேட்டகரி டேபிளில் இல்லாத ஒரு விஷயம் இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டெகிரிட்டி மெயின்டைன் ஆகாமல் இந்த பக்கம் ஒரு வேல்யூ இந்த பக்கம் ஒரு வேல்யூன்னு சொல்லிட்டு மெஸ்ஸி டேட்டாவாக மாறிடும். ஸோ ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் என்ன ஆகும், உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இல்லை இந்த ஸ்டாக்குக்கும் இந்த இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இப்போ எல்லாம் மாறிடுச்சு, அந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் ட்ராப் பண்ணணும்னா தேவைப்படுற இடத்துல நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஃபாரின் கீ கிரியேட் பண்ணுறது, எப்படி ட்ராப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல பயனுள்ள டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்க ஸ்டே டியூன் டு csetamila by Eezytutorials. நன்றி.